ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். நல்ல வைரல் ஃபீவர் ஒரு வாரமாக ரொம்ப முடியல. நேற்று ஏதோ இட்லி அது மாதிரி செஞ்சு ஹார்திக்கு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு செய்ய போகிற டிஃபன் பாக்ஸ் ரெசிபீஸ் விலாக் ஷூட் பண்ணலாம். இன்றைக்கி மார்னிங் டே ரொட்டீன் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுவும் அவரோட ஹெல்ப் இல்லாமல் நானே ட்ரைபேட் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே படுத்துருக்கான். நானே ட்ரைபாட் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஷூட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் நான் எடுத்த வீடியோ தேர்ச்சா இல்லையான்றது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஹெர்பல் வாட்டர் சூடு பண்ணிக்கிறேன். நான் நான் தான் லாக் எடுக்கிறேனே. இது பட்டை, சீரகம், லவங்கம் இது எல்லாமே பேசும்போது கொஞ்சம் ஜாமான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை சூடு பண்ணி குடிச்சிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி ரெசிபி என்ன செய்ய போகிறோன்னா கார்ன் ஹெர்ப்டு ரைஸும் அவனுக்கு பிடிச்ச அந்த பன்னீர் சாஸும் மக்கனி சாஸும், அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு ஒரு குட்டி லட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு தக்காளி வேக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி குட்டி கப்பில் ஒரு கப்பு கழுவி ஊற வச்சுக்கிறேன். சார் எந்திரிக்க மாட்டிங்களா? அது எந்திரிச்சுக்கோ, டைம் ஏனங்களாச்சு பாரு. இப்போ ஒரு ஹெல்தி பைட்ஸ் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இந்த உப்புக்கடலை எடுத்துக்கிறேன், ரோஸ்டட் சன்னா. அதை மறுபடியும் நல்லா வறுத்துக்கிறேன். கூட கொஞ்சம் டேட்ஸும் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கொட்டையை பிரிச்சுட்டு நெய்யில் வறுக்கிறதுக்காக இது தனியாக எடுத்துக்கிறேன். கடலை நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போது இந்த நம்ம பிரித்து வச்சுருக்க டேட்ஸை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நெய்யில் வறுத்துட்டோன்னா டேட்ஸ் எப்போவுமே கொஞ்சம் சாஃப்டாயிரும். அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கடலை ஃபுல்லாக நல்லா தோலை உரித்து எடுத்துக்கலாம். ஆதி போய் டாடியே எழுப்பிட்டு வா, டைம் ஆச்சு ரொம்ப. இன்னும் டேபிள் கட்டில் போய் படுத்துருக்க. குளிர்தா? ஃபேன் ஆஃப் பண்ணு. ஓமா, டாடி எழுப்பிட்டு வாமா. மார்னிங் செய்ய போகிற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டார்க் சாக்லேட்டை கனாஷ் செஞ்சுக்கிறேன். இப்போது அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காலையில் இப்படி தான் பாட்டு பாடிட்டே இருக்கணும்ல நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்கள. ஓகே, இப்போ டார்க் சாக்லேட் நான் ஓடிஜியில் வச்சு எடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு 3 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 200 டிகிரியில். இப்போ நான் மறுபடியும் இதை மெல்ட் பண்ணிக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும். பேபி கேரி பண்ணுறதுக்காக நான் லவ்லாக்லேருந்து ஹிப்சீட் பேபி கேரியர் வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஃபார் பேபிஸ். நம்மளோட அசிஸ்டன்ட் இல்லாமலே அவங்க உட்காந்துக்கலாம். இந்த ஹிப்சீட் பேபி கேரியர் ப்ராப்பரான சீட்டிங் ஏரியாவோட நல்ல ஸ்பேசியஸான ஒரு கேரியரா இருக்கு. இதுல நம்ம 4 கேரிங் பொசிஷன்ல பேபி உட்கார வச்சுக்கலாம். ஒன்று பேபி நம்ம பேரண்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேபிஸ் நம்ம அவுட் சைட் பாத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் நம்ம இல்லாம ஹிப்ல மட்டும் மாட்டிட்டு நம்ம இடுப்புல சைட்லயே வச்சுக்கலாம். சோ தட் நம்ம பேபில இருந்து அவங்க கொஞ்சம் பெருசா வளர்ற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த பேபி கேரியர் பேபியோட 5 kg இருந்து 15 kg வரைக்குமே நல்லாவே வெயிட் தாங்குது. இதுல இருக்க சுப்பீரியர் பேடிங் நம்மளோட பேக் அண்ட் நெக்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணிருக்காங்க. சோ தட் நம்மளோட ஸ்பைன் அண்ட் பேக்ல எந்த ஒரு பெயினும் வராது. இதோடது பிரீத்தபிள் மெஷ் ஃபேப்ரிக். சோ தட் நமக்கும் பேபிக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப வென்டிலேஷனாவும் இருக்கும். இதுல இருக்க டீட்டாச்சபிள் சைட் பக்கல்ஸ் நமக்கு ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. அண்ட் வேஸ்ட் பெல்ட்ல ஒரு குட்டி பாக்கெட் இருக்கு, நமக்கு கார்டு கீ அந்த மாதிரி வச்சுக்கிறது கூட யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட்டை நான் டேக் பண்ணிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போது நான் வேக வச்சுருக்க தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் சும்மா ரொம்ப போடல, இந்த மாதிரி குட்டி பீஸ் மட்டும் போட்டேன். ஒரு 1/4 பீஸ் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். சூடாக இருக்குது, கொஞ்ச நேரம் ஃபேனில் வச்சு எடுத்துக்கிறேன். இது ஆரவும் இதையும் அரைச்சிக்கலாம்.
இப்போது இந்த ஹெல்தி பைட் செய்கிறதுக்காக நம்ம வறுத்து வச்சோம்ல அந்த கடலை, அதை வந்து நான் பொடி பண்ணிக்கிறேன். இந்த டேட்ஸும் அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம பொடி பண்ணது இதையும் ஒன்றா போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த பவுடர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ டேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அளவாக ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை, இப்போ தான் எந்திரிச்சு வருதுக்கு போல கத்திக்கிட்டே இருக்கேன், சுத்தமாக அசையலை. இருடா நான் சொல்லிக்கிறேன். இது வந்து டேட்ஸ் போட்டு அரைச்சோம்ல, கொஞ்சம் டேட்ஸ் பார்த்தாத மாதிரி இருந்துச்சு அந்த மாவில். நான் மறுபடியும் இன்னும் 2 டேட்ஸ் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க ஈரப்பசமாக வந்திருக்கு அரைக்கிறதுக்கு. ஸோ இதை நான் வந்து இந்த மாதிரி நல்லா அச்சில் வச்சு அமுக்கிக்கலாம் நம்ம. அப்போது குட்டி குட்டி பைட்ஸ் மாதிரி கிடைக்கும். இதில் இருந்த மாவு வரைக்கும் நான் இதில் போட்டிருக்கேன். இங்கே குட்டி இருக்கிறதுலாம் வந்து குட்டி கொசு இருக்குது, இது வந்து பெரிய கொசு இருக்குது. இதை மூடி கொஞ்சம் நேரம் ஃப்ரீசர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அவனில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்ட டார்க் சாக்லேட்டுக்கு வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வேக வச்சு வச்சுருந்தோம்ல, ஆற வச்சு அதோட பன்னீரை சேர்த்து நான் இதை ஒரு இதுவாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வறுத்த பன்னீரில் இதை ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு, அந்த ஒரிகானோஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே போட்டுக்கலாம். ஆதிக்கோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் களி. இது இல்லைன்னா எனக்கு வரும் வழி, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுப்பே 10 வைக்காம கிண்டிட்டு இருக்கேன் பாருங்கள். ஐயோ, இதில் ரோஸ்டட் கார்லிக் மிஸ்ஸிங். ஐம் ஸோ சாரிங்க, நான் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஹர்ப்டு ரைஸ் செய்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு அந்த மசாலுக்கு ரோஸ்டட் கார்லிக் சேர்த்துக்கிறேன். இந்த காலை தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணி இப்போ தேவையில்லை, ஊற்றிடலாம். இப்போ தான் அந்த பன்னீரில் வாசமே வருதுல்ல. சே, எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டேன் நான். ஹர்ப்டு ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நல்லா பட்டர் போட்டுட்டு அதில் நம்ம இவ்வளோ கார்லிக் சேர்த்துக்கலாம். சூப்பர், அவர் எழுந்திரிச்சிட்டாரு சாரு. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது ரெடி ஆயிடுச்சு. அவனை தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும் சொல்லு. இப்போ இதில் உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோஸ் 3 மட்டும் போட்டுக்கலாம். இந்த இவ்வளோ வாங்க. இதுதான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிற ரெசிபி. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இப்படி பண்ணிக்கலாம், வீல் மாதிரி. இது எல்லாத்தையுமே இந்த காஞ்ச எண்ணெயில் போட்டுக்கலாம். பைட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த குட்டி மங்குஸ்க்கு கொடுக்கலாம். இருக்குப்பா, வந்து குச்சி கழிச்சு சாப்பிடலாம். ஓகேவா? இதெல்லாம் எடுத்து வைக்கணும். ரெடி ரெடி, எல்லாமே ரெடி. டேபிள் கொண்டு போயிடலாம். எல்லாரும் ரெடி, வாங்க போகலாம். தள்ளிக்கும் இதை காமிச்சிக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டியா? இல்லை, பனானா வீல்ஸ் ரெடி. இது மேலே சாக்கோ கனாஷ் வந்து ஊற்றிட்டோம்னா இது வந்து குட்டீஸ் பயங்கரமாக விரும்புவாங்க. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷா? இல்லை, ஏதோ ஒரு இந்தியன் டிஷ். டிஎன்ஏ டிஷ். அது ரெடி பண்ணு, டேபிள் எடு. ஓகே.